ஹாய் கைஸ், நேத்து சாயந்தரம் நம்ம சன் டிவில நம்ம சர்க்கார் படம் வேற போட்டிருந்தாங்களா. அதனால நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே ட்விட்டர்ல ஒரு டேக் எல்லாமே கிரியேட் பண்ணி வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். And அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என்ன விஷயம்னா, கர்நாடகா ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் நேற்று ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம் பண்ணிக்கிறாங்க, இந்த பிளாங்கெட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா நிறைய பேத்துக்கு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. யாரு கொடுத்துக்கிறாங்க, இந்த குளிர்னால ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, அது மாதிரி வீடு எல்லாமே இல்லாம ரொம்ப பாவப்பட்ட அவங்களுக்கு எல்லாமே இந்த பிளாங்கெட்ஸ் எல்லாமே நம்ம கர்நாடகா ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே பார்க்கும்போது எப்படின்னா, இது ஒரு நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கானாலும் சரி, மத்த ஆக்டர்ஸோட ஃபேன்ஸுக்கானாலும் சரி, ஒரு தோணல் வரும், நமக்கும் இது மாதிரி ஏதாவது எல்லாமே பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே ஒரு தோணல் வரும். ஒரு நல்ல வேலை தான் பண்ணிக்கிறாங்க கர்நாடகா ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ். அண்ட் இனி நீங்க இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ வர வர நல்ல விஷயங்கள் பண்றது எல்லாமே இப்போ அதிகமாவே பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி இனி நிறைய பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் இப்பவும் இனிமேல் பண்ணத்தான் போறாங்க, பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் கர்நாடகா ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் சூப்பரான விஷயம் தான் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ஓகே, அதுக்கப்புறம் நேத்து வேற நம்ம சர்க்கார் படம் வேற சன் டிவில போட்டிருந்தாங்களா. நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே ட்விட்டர்ல ஒரு டேக் எல்லாமே கிரியேட் பண்ணி வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க தான் சொன்னேன். இந்த விஷயம் எல்லாம் முந்தாண்டியே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சர்க்கார் படம் சன் டிவில போறதுனால ஒரு 6 ஒரு டேக், இது ஒரு சர்க்கார் படம் சன் டிவில போறதுனால ஒரு அதுக்கான ஸ்பெஷல் ஒரு டேக் எல்லாமே வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பட் நான் நினைச்சேன் என்னன்னா, சர்க்கார் படம் வேற ரிலீஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட 80 நாள் கட்டி ஆயிடுச்சு. அண்ட் நார்மலா ரிபப்ளிக் டே ஸ்பெஷலா ஒரு சண்டே ஒரு டிவில இந்த மாதிரி ஒரு புது படம் ஒண்ணு போட போறாங்க, அதுக்கு என்ன இவ்வளவு பெரிய டேக் அந்த அளவுக்கு ரீச் ஆகுமா நான் நினைச்சேன். பட் உண்மையை சொல்லணும்னா, தளபதி ஃபேன்ஸ் வேற மாதிரி ரீச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். என்ன டேக்னா, பீப்புள்ஸ் சர்க்கார் பிரீமியர் அந்த ஒரு டேக் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன் சர்டிவி, அந்த 2 டேக் தான் மாறி ட்ரெண்டிங்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். டோட்டல் வேர்ல்டு வைட்ல பார்த்தாலும் பீப்புள்ஸ் சர்க்கார் பிரீமியர் அந்த ஒரு டேகும், அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன் சர்டிவி, அந்த 2 டைமே டோட்டல் வேர்ல்டு வைட்லி ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா வைஸ் பார்க்கும்போது இந்தியாவில நம்பர் 1 நம்பர் 2 2 ட்ரெண்டிங் நம்ம தாங்க சொன்னோம். பீப்புள்ஸ் சர்க்கார் பிரீமியர் அந்த டேக்ங்கிறது இந்தியாவில ரொம்ப நேரத்துக்கு நம்பர் 1 பிளேஸ்லயே ட்ரெண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன் சன் டிவி அந்த டேகுமே செகண்ட் பிளேஸ்லயே ட்ரெண்டிங் இருந்துச்சு. மாறி ட்ரெண்டிங்னா அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு 100K டீட்ஸ் எல்லாமே எப்ப ரீச் ஆச்சுன்னா, படம் அதாவது 10 மணிக்கு தான் படம், இந்த சர்க்கார் படம் எல்லாமே கிளைமேக்ஸ் எல்லாமே முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 100K ட்வீட்ஸ் எல்லாமே இந்த பீப்புள்ஸ் சர்க்கார் பிரீமியருங்கிற அந்த ஒரு டேக் 100K ட்வீட்ஸ் எல்லாமே கிளைமேக்ஸ் படம் முடியறதுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் இப்போ வரைக்கும் இப்ப எவ்வளவு அந்த பீப்புள்ஸ் சர்க்கார் பிரீமியர் அந்த டேக் இப்போ வரைக்கும் எவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா 141K ட்வீட்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அதாவது 1.5 லட்சம் வரைக்கும் இந்த ஒரு ட்வீட்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணிக்கிறாங்க சொன்ன. ஒரு படம் ரிலீஸ் ஆகி 80 நாள் கட்டியாச்சு. நார்மலா ஒரு டிவில இந்த மாதிரி போட போறாங்க, அதுக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னா அது நம்ம தளபதியோட படம். இந்த சர்க்கார் படத்துக்கு தாங்க முதல் முறையா இந்தியால என்ன சொல்லலாம், இந்த இதுக்கு முன்னாடி எல்லாமே வேற எந்த படமே ஒரு டிவில ஒரு படம் போட போறாங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலான ஒரு டேக் எல்லாமே இந்த அளவுக்கு வேற எங்கேயுமே ரீச் ஆனது இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதுதான் நம்ம தளபதி ஃபேன்ஸ். அந்த மாதிரி இப்பெல்லாம் சொல்லணும்னா நான் எப்பவுமே யூஸ் பண்ற வேர்டுனா வேற லெவல் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோ சொல்லுவாங்களா, சந்திக்கிறேன்.